ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற சீதாலட்சுமியின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக மொத்தம் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்? யார் யாருடைய வேட்புமனுக்கள் இதுவரை ஏற்கப்பட்டுள்ளன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சங்கரி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் குறிப்பாக இன்று வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்றது. இதில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் மற்றும் நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணிக்கு இந்த வேட்புமனு பரிசீலனை தொடங்கி இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் கிட்டத்தட்ட 58 வேட்பாளர்கள் 65 மனுக்களை தாக்கல் செய்த நிலையில் குறிப்பா திமுக வேட்பாளர் சந்திரகுமார், நாதக வேட்பாளர் சீதாலட்சுமி மனு ஏற்பட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேட்புமனு தாக்கல் கடந்த 10ஆம் தேதி தொடங்கிய வெள்ளிக்கிழமை மாலை நிறைவடைந்தது. முதல் நாளில் சுயேட்சைகள் பத்மராஜன், நூர் முகமது, மதுரை விநாயகம் ஆகிய 3 பேரும் 13ஆம் தேதி சேலம் தாதாகப்பட்டி ராஜசேகர், ஈரோடு குறிப்பாக புதூர் கோபாலகிருஷ்ணன், ராமநாதபுரம் மாவட்டம் சோழந்தூர் கஜினி முகமது என்ற பானை மணி, தருமபுரி ஆனந்த், ஈரோடு மரப்பாலம் முகமது கைபில், சென்னை இசக்கிமுத்து என 6 பேர் மனு தாக்கல் செய்தனர். நூர் முகமது கூடுதலாக ஒரு வேட்புமனு தாக்கல் செய்தார். இறுதி நாளான வெள்ளிக்கிழமை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வரிசையில் திமுக வேட்பாளர் வி சந்திரகுமார், அவரது மாற்று வேட்பாளராக அவரது மனைவி அமுதா ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி, அவருக்கு மாற்று வேட்பாளராக மேனகா ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். பின்னர் பதிவு பெற்ற கட்சிகள் சார்பில் 49 வேட்பாளர்கள் 55 மனுக்கள் தாக்கல் செய்தனர். 3 நாள்களில் சேர்த்து 58 வேட்பாளர்கள் 65 மனுக்களை தாக்கல் செய்தனர். இதில் வி.சி. சந்திரகுமார் 4, சீதாலட்சுமி 3, நூர் முகமது 2, அக்னி ஆழ்வா 2 மனுக்களை தாக்கல் செய்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட 65 மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று குறிப்பாக 2 மணி தொடங்கி இருக்குது. மாலை 3 மணி வரை வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி வேட்புமனுக்கள் திரும்ப பெற கடைசி நாளாகும். அன்று மாலை வேட்பாளர் இறுதி பட்டியல் சின்னத்துடன் அறிவிக்கப்படுகிறது. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடைபெறும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் இந்த நிலையில்தான் திமுக வேட்பாளர் சி சந்திரகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகியோருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக குறிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற வேட்பாளர் மனுக்கள் மீதான தேர்தல் அதிகாரி தொடர்ந்து பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகிறது. இன்று மாலைக்குள் எத்தனை வேட்புமனுக்கள் பரிசீலிக்கு அதாவது வேட்புமனு ஏற்கப்பட்டது என்பது உள்ளிட்ட முழு விவரங்கள் வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய 2 பிரதான கட்சிகள் நாம் தமிழர் மற்றும் திமுக கட்சி வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சங்கரி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.